இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 25வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே சீடத்துவத்தினுடைய உண்மை நிலையையும் அதே நேரத்தில் இயேசுவை பின்பற்றுபவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும் என்கிற அழகான ஒரு கருத்தையும், அதே நேரத்தில் இந்த மண்ணுலகளை நம்மை தாழ்ச்சியோடும் எளிமையோடும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற அழகான கருத்துக்களைத்தான் எடுத்து வருகின்றன. அன்புமிக்கவர்களே, முதல் வாசகமானது சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோனினுடைய ஞான நூல் என்பது யூதர்களாலும் அல்லது பிரிவினை சகோதரர்களாலும் அதிகமாக கவனிக்கப்படாத அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு புத்தகம் என்று கூட சொல்லலாம். காரணம், அந்த சாலமோனினுடைய ஞான நூலில் துன்பங்களை நம்ம எப்படி ஏற்க வேண்டும், துன்புறும் ஊழியரை பற்றின ஒரு முன் அறிவிப்பாகத்தான் இந்த சாலமோனினுடைய ஞான நூல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஞானம், இறை ஞானம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அது நமக்கு எடுத்து இயம்புகிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகத்தினுடைய பகுதி என்பது இயேசு துன்புறும் ஊழியர், இயேசுவினுடைய பாடுகளை முன்னறிவிக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் நமக்கு இருக்கிறது. நல்லவர்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது அல்லது நல்லவர்களை தண்டிப்பதற்காக தீயவர்கள் திட்டம் தீட்டுகிற பொழுது நல்லவர்கள் எந்த மனநிலையில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த மனநிலையில் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அழகான செய்தியோடு தான் முதல் வாசகம் இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நமக்கு எதிராக எத்துணை தீயவர்கள் பகைவர்கள் நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாலும், நம்மை எதிர்கொள்வதற்காக அல்லது நம்மை அழித்துவிட அவர்கள் துடித்தாலும் இறைவனுடைய அருள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இயேசு எப்படி வெற்றி வீரராக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல துன்பங்களிலிருந்து நம்மை வெற்றி வீரர்களாக கடவுள் வெளிக்கொண்டு வருவார் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. 2வது வாசகம் என்பது திருத்தூதர் யாக்கோபு எழுதிய மடலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதில் கடைசி பகுதியில் நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு நேரடியான பதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணம், நம்முடைய ஜெபங்கள் இறை சித்தத்தின்படியான ஒரு வேண்டல்கள் அல்ல. 2வது, நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய சுயநலத்திற்காக கேட்கப்படுகிற காரியங்களாக இருக்கலாம். 3வதாக, ஜெபங்கள் நம்முடைய சிற்றின்ப தேவைகளுக்கு அல்லது நம்முடைய மனிதர்களுடைய பார்வையில் நம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக இருக்கிற நேரத்தில் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை அப்படி என்கிற நேரடியான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ள தூய்மையோடு ஜெபிக்க வேண்டும், இறைவனுடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் இறைவன் கொடுப்பதை ஏற்று அதன்படி வாழ வேண்டிய ஒரு திறந்த மனது நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் 2வது வாசகம் நமக்கு செய்தியாக தருகிறது. 3வது செய்தி என்பது நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைகளை கடந்து கலிலேய பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய திருத்தூதர்களிடத்தில் 2வது முறையாக தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிறார். இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், அதாவது மக்களிடத்தில் தான் ஒப்புவிக்கப்பட இருப்பதாகவும் அவர்கள் இவரை காட்டி கொடுப்பார்கள் அல்லது அவரை தண்டனைக்கு உட்படுத்துவார்கள், கடைசியில் சிலுவை மரணத்திற்கு பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்கிற இந்த ஒரு செய்தியை திருத்தூதர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆஸ் யூஷுவலாக திருத்தூதர்களுக்கு இதை பற்றின எந்த புரிதலும் இல்லை அல்லது இயேசு துன்பப்படுவதை அவர்கள் விரும்பவும் இல்லை. ஆகவே இயேசு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் எதற்கும் பொருந்தாத ஒரு அற்ப காரியத்திற்காக அவர்கள் தங்களுக்குள்ளே உரையாடி கொண்டு வருகிறார்கள். சில குடும்பங்களில் நடக்கும், குடும்பத்தில் மிகப்பெரிய டென்ஷன் நடந்துகிட்ருக்கோம், அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஆனால் அதில் யாராவது ஒருத்தவங்க எந்த பொறுப்புமே இல்லாமல் இன்றைக்கி ஏன் வீட்டில் கறி எடுக்கலை, இன்றைக்கி ஏன் வீட்டில் நீங்கள் ஒழுங்காக சமைக்கலை, ஏன் சாம்பார் இப்படி இருக்குது அப்படி என்று குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கும்
அவர்கள் எடுத்துரைக்கிற ஒரு சிக்கலுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. குடும்பத்துக்கும் தனக்கும் எந்த பொறுப்பும் இல்லாதது போல நடந்து கொள்வார்கள். குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்தில் சொன்னால், ஓ அப்படியா, எனக்கு தெரியாதே, சரி 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 அப்படி என்பார்கள். அப்படி என்றால் நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே இந்த உலகை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அதே போலத்தான் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கிற நேரத்தில் திருத்தூதர்கள் தங்களில் யார் என்பதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இதற்கு பதிலாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் முதல்வராக இருக்க விரும்புகிறவர், முதலாமானவராக இருக்க விரும்புவர் கடைசியானவராக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தொண்டாற்றுபவராக இருக்க வேண்டும். அப்படி என்கிற சீடத்துவத்தினுடைய முதல் தகுதி தாட்சி என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி, நாம் இந்த மண்ணுலகளை சிறு பிள்ளைகளை போல இருக்க வேண்டும், சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணுலகளை நம்மை போல துன்பத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள், நம்மை போல தேவையில் இருப்பவர்கள், நம்மை போல குரலற்றவர்கள், நம்மை போல ஆதரவற்றவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்கள் சார்பாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு துறவற இல்லத்தில் பல துறவிகள் இருக்கிறார்கள். துறவிகளுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். ஆனால் அந்த துறவிகளுக்கு இடையே போட்டி, பொறாமை, நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ திறமையானவனா நான் திறமையானவனா, நீ துறவிகளுடைய தலைவிக்கு நெருக்கமானவனா நான் நெருக்கமானவனா, அப்படி என்று ஒரே குழப்பம், அமைதியற்ற ஒரு நிலை, ஒற்றுமையற்ற ஒரு நிலை. அந்த துறவு மடத்திற்கு புதிதாக வந்திருந்த ஒரு மூத்த துறவி இங்கு நடக்கிற குழப்பங்களை எல்லாம் பார்த்து அந்த துறவு மடத்தினுடைய தலைவரிடத்தில் பேசுகிற நேரத்தில் துறவு மடத்தினுடைய தலைவர் மிகுந்த கவலைக்குள்ளாகி சொல்லுகிறார், இந்த துறவு மடத்தில் உண்மையான இறையாண்மை இல்லை, இந்த துறவு மடத்தில் ஒற்றுமை இல்லை, இந்த துறவு மடத்தில் குழப்பங்களும் போட்டியும் பொறாமையும் தான் இருக்கிறது என்று சொன்னாராம். புதிதாக அந்த இல்லத்திற்கு வந்திருந்த அந்த மூத்த துறவி இந்த துறவு மடத்தினுடைய தலைவரை பார்த்து சொன்னாராம், இந்த துறவு மடத்தில் இயேசு கிறிஸ்துவே ஒரு துறவியாக, இளம் துறவியாக இருக்கிறார், ஆனால் அவர் தன்னுடைய அடையாளத்தை மாற்றி இருக்கிறார் அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் திரும்ப சென்று விட்டாராம். அடுத்த நாள் அந்த துறவு மடத்தினுடைய தலைவர் அனைத்து துறவிகளையும் பார்த்து, நேற்று வந்த மூத்த துறவி ஒரு ரகசியத்தை சொல்லி சென்று இருக்கிறார், உங்களில் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவர் மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கிறார் என்கிற ரகசியத்தை சொல்லி சென்றிருக்கிறார், ஆகவே உங்களில் ஒருவர் இயேசு கிறிஸ்து மெசியா அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, அன்றிலிருந்து அங்கு வாழ்ந்த துறவிகள் ஒருவரை இவர்தான் மெசியாவாக இருக்கக்கூடுமோ, இவர்தான் இயேசுவாக இருக்கக்கூடுமோ அப்படி என்று பண்பாக பேசுவதும் மதித்து நடப்பதும் என்று ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து அவர்கள் ஒற்றுமையோடு வாழ ஆரம்பித்தார்களாம். இதைத்தான் இன்றைய செய்தியாக உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் நான், எனக்கு மட்டும், நான் தான், என்னால் மட்டும்தான் முடியும் என்கிற அகங்காரத்தோடு வாழாமல், மற்றவரை கண்டு பொறாமைப்படாமல், நான் உயர்ந்தவன் என்று தற்பெருமையை நாம் பிதற்றிக் கொள்ளாமல் தாட்சியோடு வாழ இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய திருச்சபையில் எப்பொழுதெல்லாம் திருச்சபைக்கு அதிகாரப்பூர்வமான நம்பிக்கை சார்ந்த சுற்று மடல்களை திருத்தந்தையர்கள் எழுதுகிறார்களோ, அந்த சுற்று மடலினுடைய கடைசி பகுதியில் அவர்கள் கையொப்பம் இடுவதற்கு மேலே ஒரு வார்த்தை எழுதுவார்கள், சேர்வூஸ் செர்வோரும் தெய் அப்படி எழுதுவார்கள். அப்படி என்றால் சர்வெண்ட் ஆஃப் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், தமிழில் கடவுளுடைய பணியாளர்களுக்கு எல்லாம் பணியாளர் அப்படி என்று திருத்தந்தை தன்னை இந்த உலகத்தில் கடவுளுடைய பணியாளர்களுடைய பணியாளன் என்று தன்னையே தாழ்த்தி தான் அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான கையொப்பத்தை இடுவார். அப்படி என்றால் திருத்தந்தை அதிகாரத்தின் உச்சம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவர் கையொப்பம் இடுகிற பொழுது இறை பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளர் அப்படி என்று தன்னையே தாழ்த்துவது போல நம்முடைய குடும்பங்களில், துறவற இல்லங்களில், அல்லது நம்ம பணி செய்கிற இடங்களில் நம்மையே தாழ்த்தி எளிமையோடும் அன்போடும் பிறர் அன்போடும் வாழ கற்றுக்கொள்வோம். இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாய் இந்த உலகத்தில் சாட்சியம் பகர்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.